இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம்னா, கலெக்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸா வந்து நம்போ லிஸ்ட்டு, டியூப்பிள், அ டிக்ஷனரி இந்த மாரி ஒரு சில கண்டெய்னர்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து. இந்த மாரி டாபிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, பில்ட் இன்னா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் வந்து அது சால்வ் பண்ணுச்சு. பட் ஆனா, கலெக்ஷன்றது வந்து ஒரு மாடியூல். ஸோ இந்த மாடியூல் என்ன பண்ணும்னா, ஸோ மாடியூல் லைப்ரரிலாம் வந்து ஒண்ணு தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த மாரி, அவங்க வந்து ஒரு சில சர்டன் ஃபங்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லைப்ரரி. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு, அவங்க குடுக்குற ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த 5 அ ஃபங்ஷன்ஸ் சொல்ல முடியாது. இந்த 5 கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்போ டோட்டலாவே இருக்கு. இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கவுண்டரு, டிஃபால்ட் டிக்ட், நேம்டு டியூப்பிள், EQ அப்புறம் ஆர்டர்டு டிக்ட். ஸோ இத பத்தி இந்த செஷன்ல பார்ப்போம். ஸோ இப்போ கோடிங்க்கு ஜம்ப் பண்ருவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற கிளாஸ் அது வந்து கவுண்டர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கலெக்ஷன் மாடியூல். நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்டு வந்து கவுண்டர வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஃப்ரம் கலெக்ஷன் போட்டு இம்போர்ட் பண்ணணும். கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் கவுண்டர். ஸோ இது கிளாஸ்ன்றனால இது வந்து கேப்பிட்டல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து மாடியூல் நேமு. ஸோ இது வந்து ஃபுல்லா ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மை லிஸ்ட்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிப்போம். இதில என்ன பண்ணுவோம், சும்மா ரேண்டமா ஒரு சில நம்பர்ஸ் குடுப்போம். லிஸ்ட் ஆஃப் இன்ட் இது. எனக்கு தெரிஞ்சு நான் ரேண்டமா அப்படி குடுத்து விட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன டாஸ்க்னா, ஸோ இப்போ இந்த 1ன்றது வந்து எத்தன தடவ ரிப்பீட் ஆயிருக்கு, 2ன்றது எத்தன தடவ ரிப்பீட் ஆயிருக்கு, 3ன்றது எத்தன தடவ ரிப்பீட் ஆயிருக்கு, 4ன்றது எத்தன தடவ ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லி, இத வந்து நம்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெக்வயர்மென்ட். ஸோ இந்த ரெக்வயர்மென்ட்ட வந்து நம்ம போடணும் அப்படின்னா, நம்ம ஃபார் லூப் போட்டு 1ன்னு சொல்லி ஒரு கவுண்டர் போட்டு, 2ன்னு ஒரு கவுண்டர் போட்டு நம்ம வந்து லைட்டா காம்ப்ளெக்ஸா இருக்கும். அது அவ்வளோ கஷ்டமான ஜாப் கிடையாது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் யூஸ் கேஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கவுண்டர்ன்றது ஒண்ணு போட்டு நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஸோ கவுண்டர் எப்படி யூஸ் பண்ணோம்னா, கவுண்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டூ இப்போ வந்து கேப்பிட்டல் கவுண்டர் போடணும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா அந்த கிளாஸ் வந்து ரெஃபர் பண்ணுது. இந்த ஸ்மால் கவுண்டர் வந்து ஒரு வேற வேரியபிளா கன்சிடர் ஆகும். இப்போ மை லிஸ்ட் நான் உள்ள பாஸ் பண்றேன். ஸோ யூசுவலா வந்து இந்த கவுண்டர்ன்றது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, அது வந்து ஒரு டிக்ஷனரிய வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு தேவையான அ ரிசல்ட் வந்து ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து பார்த்தோம்னா, கவுண்டர்ன்ற ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்டா தான் வரும். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இத ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா, 4ன்றது வந்து 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 3ன்றது 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 1ன்றது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 2ன்றது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து கவுண்ட் பண்ணி இந்த ஒரே ஒரு மாடியூல் வந்து நமக்கு பண்ணி குடுக்குது. ஸோ இது வந்து நம்ம கோடா பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெ அட்லீஸ்ட் ஒரு ஃபார் லூப்பாச்சும் தேவைப்பட்டிருக்கும். இஃப் கண்டிஷன்ஸ் போட்டிருப்போம். ஒரு சில வேலிடேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கணும். பட் ஆனா இந்த ஒரே ஒரு ஃபங்ஷன் வந்து நமக்கு இத பண்ணி குடுத்துச்சு. அதுவும் இல்லாம இது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒரு மெத்தடா தான் இருக்கும். ஸோ இது பைத்தான் டெவலப் பண்றவங்களே பண்ணதுனால, அவங்க நெறைய ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலா வந்த ஒரு ஃபங்ஷன் தான் இதுவா இருக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இது வந்து எப்படி சொல்றது? ரிலையபிளா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கவுண்டர் பண்ற ஃபங்ஷனாலிட்டி. ஸோ ஆல்சோ பார்த்தோம்னா, இதில வந்து வெறும் லிஸ்ட் ஆஃப் இன்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படியும் கிடையாது. ஸோ நம்ம வந்து உள்ள வெறும் ஸ்ட்ரிங்கா கூட யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் ரஞ்சித் அப்படி போடுறேன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் எத்தன தடவ ரிப்பீட் ஆயிருக்குன்றதையும் கவுண்ட் பண்ணி நமக்கு சொல்லும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா, 6ன்றது 1 டைமு. ஸோ எல்லா நேமும் வந்து யூனிக்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இது சொல்லுது. என்ன பண்றேன், குமார்ன்னு போடுறேன். இப்போ போட்டோம்னா, 6 2 டைம்ஸு, A 2 டைம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனி வேர்டா தனித்தனி லெட்டரா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒவ்வொன்னும் எத்தன தடவ ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டுருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம வந்து டிக்ஷனரியும் போடலாம் உள்ள. நான் என்ன சொல்லுவேன்னா, இத வச்சு நீங்க சும்மா ஜஸ்ட் ட்ரை டூ ப்ளே அரவுண்ட். ஒரு சில வேல்யூஸ்லாம் போட்டு எப்படி வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுன்னு பாருங்க. நான் என்ன பண்றேன், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாரி போடுறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கூட வேற எதாச்சும் வேல்யூ போடுவோம். இதையும் போட்டு போடுவோம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா, கவுண்டர்ல வந்து B ஃபர்ஸ்ட் வருது, A ஃபர்ஸ்ட் செகண்ட் வருது. ஏன்னா அது வந்து ஆர்டர பேஸ் பண்ணி வருது. 2 வந்து B வந்து 2 டைம்ஸு, A வந்து 1 டைம்னு சொல்லி. இதுதான் நம்ம இதில பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டா வந்தது. நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட்லலாம் பார்த்தோம்னா, இதான் ஃபைனல் ரிசல்ட்டா வந்தது. ஸோ இத நம்ம அப்படியே போட்டோம்னா, இது சார்ட் பண்ணி போட்டுருச்சு.
இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரேண்டமாக ஒரு ஒரு சில வேரியபிள்ஸ். ஸோ கேட்ஸ்ன்னு போட்டு அது வந்து 1 கொடுப்போம், டாக்ஸும் போட்டு 2 கொடுப்போம். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் அது கேட்ஸ் 1 தான் இருக்குது, 2 டாக்ஸ் 2 தான் இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாட் எலமெண்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கவுண்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு டாட் எலமெண்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ லிஸ்ட்டும் போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா கேட் 1 டைம் பிரிண்ட் ஆகும், டாக் 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். என்ன மிஸ் பண்ணேன்? ஓகே, ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணிட்டேன். ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேட் 1 டைம் டாக் 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இந்த எலமெண்ட்ஸ்ன்றது வந்து அது கவுண்ட் பண்ணுது. பட் ஆனால் ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஸோ இதுதான் வந்து கவுண்டர் பண்ணுற சம் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னமும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கவுண்ட்ரு. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணுவோம். டாஸ்க் கிடையாது, ஒரு சின்ன கோட் மாதிரி பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் டிக்ட்டுன்னு சொல்லி போட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ரஞ்சித் ஏஜ்னு போட்டு 25 அப்படின்னு சொல்லி போடுறேன். இது ஆக்சஸ் பண்ண டைப் பண்ணும்போது பிரிண்ட்டு ஏஜ் டிக்ட்டு உள்ளே வந்து ரஞ்சித். ஸோ இப்படி போட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரஞ்சித்தோட ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ அது இல்லாமல் நான் சச்சினோட ஏஜ் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சச்சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே இல்லை, சச்சினுக்கு ஒரு ஏஜ் வந்து இந்த டிக்ஷனரியில் இல்லை. ஸோ இதுதான் வந்து எரர். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் போட்டு இருக்குதா இல்லையா பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம வேறாச்சும் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ அசைன் பண்ணணும்னு நினச்சோன்னா அப்போ தான் வந்து நம்மளோட அடுத்த கலெக்ஷனுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டிஃபால்ட் டிக்ட்னு பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் டிஃபால்ட் டிக்ட். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து இது அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏஜ் டிக்ட் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் டிக்ட் ஆஃப் இன்ட். ஸோ டிக்ஷனரியாக இருக்க போது எல்லாமே வந்து இன்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி அசைன் பண்ணோன்னா அதோட டிஃபால்ட் டிக்ட்னு சொல்லி அசைன் ஆகாமல் அது ஃபார்மேட் மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அசைன் பண்ணணும். சாரி, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஏஜ் டிக்ட்ன்றது வந்து டிஃபால்ட் டிக்டாக இருக்கும். அதில் இருக்க ஒரு கீ வந்து ரஞ்சித்து, வேல்யூ வந்து 25. இப்போ அதே மாதிரி சச்சினுக்கு நம்ம எதுவும் அசைன் பண்ணல. பட் ஆனால் என்ன பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இன்ட்டோட டிஃபால்ட் நம்பர் வந்து எப்பவுமே 0 தான். ஸோ பூலியனாக இருந்ததுன்னா டிஃபால்ட் நம்பர் எப்போவுமே வந்து ஃபால்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தோன்னா இன்ட்டு வந்து நம்ம 0ன்னு சொல்லி பிரிட்டாரு. ஸோ எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணணும் ஆனால் நம்மளுக்கு எரரும் வரக்கூடாது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் வந்து இந்த டிஃபால்ட் டிக்ட்டை பற்றி யோசிப்பாருங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நேம்டு டியூபிள்ஸ். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்க கோடை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ நேம்டு டியூபிள்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ் வந்து மெமரி எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கிளாஸ்ன்றதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கிளாஸ்க்குள்ளே வந்து ஏகப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம், லைக் நேம் இருக்கலாம். ஒரு பர்சன் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கான நேம் இருக்கலாம், இல்லை ஏஜ் இருக்கலாம், உங்களுக்கான சிட்டி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃப் டாட் நேமு சிட்டி அதெல்லாம் போட்டு நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா அந்த கிளாஸோட செஷனை போய் பாருங்கள். பட் ஆனால் இந்த நேம் டியூபிள் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுப்போம்னா ஒரு சிம்பிளான மெமரி எஃபிஷியண்ட்டான கிளாஸை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் நேம்டு டியூபிள். ஸோ இதுதான் வந்து நேம்டு டியூபிள் கலெக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பர்சன் சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக நம்ம கிளாஸாக வாங்கிக்க போகிறோன்றதுக்காக நான் வந்து பர்சன் வந்து பி வந்து கேபிட்டலில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆனால் லைட்டர் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ நேம்டு டியூபிள்ன்ற கிளாஸ்க்குள்ளே பர்சன் சொல்லி ஃபஸ்ட்டு பேராமீட்டரை கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் நேமாக இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் பாஸ் பண்ண போகிறோன்னு இருக்கும். ஸோ நேமு, சாரி ஏஜு, அப்புறம் சிட்டி. ஸோ இந்த பர்சன்ன்ற கிளாஸ்க்குள்ளே
இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவே நம்ம கிளாஸாக போட்டிருந்தோன்னா கிளாஸ் பர்சன் போட்டு திஸ் டாட் நேமு, திஸ் டாட் ஏஜ், திஸ் டாட் சிட்டின்னு போட்டு கன்சிடருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இதில் வந்து சிம்பிளாக ஒரு லைனில் முடிச்சோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பர்சன்றது வந்து ஒரு கிளாஸாகவே வந்து நமக்கு ஆக்ட் ஆகலாம். இப்போ இந்த பர்சனுக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரஞ்சித்துன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் வந்து நேம் கரெக்டாக, ஸோ ரஞ்சித்துன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நேம் வந்து 25 போட்டு சிட்டி வந்து சென்னை. ஸோ இதுதான் வந்து பர்சனோட இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்மால் பியில் ஸ்டார்ட் ஆகிற பர்சன் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இந்த கிளாஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பர்சன் டாட் நேம், பர்சன் டாட் ஏஜ், பர்சன் டாட் சிட்டி. ஸோ இப்போ இதை ரன் பண்ணனா என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து 25 சென்னை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கிளாஸ் யூஸ் பண்ணால் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணோம். அதே மாதிரி நமக்கு ரிசல்ட்டும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிளான கிளாஸ் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வருதோ அப்போல்லாம் வந்து நேம் டியூபிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கோடிங் லைன்ஸ் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ மெமரி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து டிக்யூ. ஸோ டிக்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ மை லிஸ்ட்டுன்னு போட்டு உள்ளே வந்து லிஸ்ட் ஆஃப் இன்ட்டாகவே கொடுத்துப்போம். ஸோ நான் வந்து சும்மா 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டு பற்றி தெரியும் அப்படின்னா அப்பெண்ட் பண்ண முடியும். ஸோ மை லிஸ்ட்டு டாட் அப்பெண்டும் போட்டு எதனா அப்பெண்ட் பண்ணோன்னா அது வந்து லாஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ மை லிஸ்ட்டு டாட் அப்பெண்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு என்ன வேல்யூ நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அது போடலாம். ஸோ இப்போ நாங்கள் 4 போட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா மை லிஸ்ட்டில் வந்து 4 வந்து லாஸ்ட்டில் இருக்கும். இதுதான் வந்து நார்மலாக ஒரு லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணுறது. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து இது 4 வந்து 0th இண்டெக்ஸில் போட்டு 4 1 2 3 வரணும் அப்படின்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோன்னா நமக்கு வந்து 1 வந்து 4ஆக ரிப்ளேஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து வேறு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் மெத்தட் இதுவாக இருக்காது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ எனக்கு டாப் ஆஃப் த மெயில் என்ன வருதுன்னா வேறு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை அப்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து இப்போ எனக்கு தோணுது. பட் ஆனால் கலெக்ஷனில் வந்து ஆல்ரெடி அதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு, ஓகே டெலிட் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு கலெக்ஷன் இம்போர்ட் பண்ணிவிட்டு கலெக்ஷன் இம்போர்ட்ஸ் டிக்யூ, ஸோ டிக்யூ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், மை லிஸ்ட்டை டேரெக்டாக கொடுக்காம லிஸ்ட்டை டேரெக்டாக கொடுக்காம டிக்யூன்ற ஒரு கிளாஸில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மை லிஸ்ட்டுன்றது வந்து ஜஸ்ட்டு லிஸ்ட்டு கிடையாது, இது வந்து ஒரு டிக்யூ கிளாஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நார்மலாக அப்பெண்ட் பண்ணோன்னா யூஸ்வலாக மாதிரி அது ரைட் சைடில் தான் அப்பெண்ட் ஆகும். பட் ஆனால் நமக்கு லெஃப்ட் சைடில் அப்பெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அப்பெண்ட் லெஃப்ட்னு சொல்லி ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்து 4 கொடுக்குறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா 4ல் வந்து அப்பெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன டிக்யூ ஆஃப்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக லிஸ்ட் ஆஃப்னு போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நார்மல் லிஸ்ட்டாக 4 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் வந்துச்சு. ஸோ இது அப்பெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பும் பண்ணலாம். ஸோ பாப்புன்றது வந்து யூஸ்வலாக வந்து லாஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் தான் வந்து தூக்கும். நம்மளுக்கு வந்து லாஸ்ட் தூக்காமல் ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் தான் தூக்கணும் அப்படின்னா மை லிஸ்ட் டாட் பாப்பு லெஃப்ட்டும் கொடுத்துடணும். இது கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்து மறுபடியும் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ 4 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டிக்யூவோட பர்பஸ். ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு அப்பெண்ட் பண்ணோம் ஆனால் லெஃப்ட் சைடில் அப்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கான லாஜிக்ஸ்லாம் எழுதாதீங்க. ஸோ இருக்கிற லிஸ்ட்டை வந்து அப்படியே வந்து டிக்யூவோட கிளாஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்பெண்ட் லெஃப்ட்டும் கொடுத்து இந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் ப்ரெடிக்ட்.
ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ் தான். இது என்ன பண்ணணும்னா வந்து ரெகுலரான ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டிக்ஷனரியில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு சிம்பிளான ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிறேன். மை டிக்ட்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதில் வந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிட்டு மை டிக்ட் அதில் வந்து ஏன்னு போட்டு 1 கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி B2 ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா A1 B2 C3 இருக்குது. ஸோ இதை சப்போஸ் இதை மாற்றி போட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். எனக்குமே ஷோராக தெரியல, பட் ஆனால் பார்ப்போம். ஓகே, இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இது A1 C3 B2 தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு விஷயம் பைத்தான் என்ன கேரண்டி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நார்மல் டிக்ஷனரி வந்து யூஸ் பண்ணோன்னா எப்போ வேணாலும் அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்கணும் கிடையாது. அது வந்து எப்போ வேணால் ஷஃபில் ஆகிக்கலாம். மேபி சம்டைம்ஸ் வந்து அதுவாகவே ஷார்ட் ஆகிக்கலாம். அது வந்து கேரண்டி கிடையாது. இதுதான் வந்து பைத்தான் சைடில் சொல்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து ஆர்டர் டிக்ட்னு சொல்லி ஒரு கலெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். எப்போனா வந்து நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம ஆட் பண்ணுற டிக்ஷனரி வந்து எப்போலாம் வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணுறது ஃபஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அப்போ வந்து நார்மல் டிக்ஷனரியாக இல்லாமல் கலெக்ஷனில் இருக்க ஆர்டர் டிக்டாக இருக்கணும். ஸோ அந்த கிளாஸ் வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் ஆர்டர் டிக்ட் இதை போட்டுட்டு நார்மல் டிக்ஷனரியாக வந்து இனிஷியேட் பண்ணாமல் ஆர்டர் டிக்ட்னு சொல்லி போட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக சேமாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணோமோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது வந்து ஆர்டர் டிக்ட்ன்ற கிளாஸில் இருக்கும். நம்ம வந்து வழக்கம் போல் இது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு எப்பவுமே இருக்க மாதிரி யூஸ்வலாக இருக்கும். இதில் என்ன கேரண்டினா எப்படி ஆட் பண்ணோமோ அதே ஆர்டராக தான் இருக்கும். இப்போ எந்த காரணத்துக்காகவும் அந்த ஆர்டர் வந்து மாறாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் டிக்ட்டு. ஸோ இதோட வந்து நம்மளோட 5 கலெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.